பேர் ஆக்ட் பண்ண போறாங்க. ஒரு மைக்ல நடிச்சு பக்கத்துல இருந்தீங்கன்னா லவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தனித்தனியா இருந்தீங்கன்னா லவ் பண்ணி லாஸ்ட்ல வந்து இந்த மன்னிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க நடிக்கிறத நாங்க பாக்குறது காத்துட்டு இருக்கோம். நன்றி. ஐயோ திவ்யா, இங்க பாரு, என்ன பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னோட அப்பா அம்மா அவங்களோட சம்மதம் இல்லாம என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? நம்ம தலை கீழே நின்னாலும் எங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. இதுதான் நமக்கு வழி, வேற வழியே இல்ல, பண்ணிதான் ஆகணும். புரியுதா? சீன் புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? எல்லாருக்கும் புரிஞ்சதா? நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா. சின்ன டைலாக். ஆமா, கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உரைக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை விளைத்தாயா, கலைஞர் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சம் விளையாட மேற்கொள்ள பெண்களுக்கு மஞ்சளிக்க பணிபுரிந்தாயா? மானம் கட்டவரே, யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி? போர் எடுத்து நெற்குறிக்கும் மேல நாட்டு உழவர் கூட்டம் பறக்கியர் உடலையும் பார்த்து தலைகளை நெற்கதைகளா சாய்த்து விடும் ஜாக்கிரதை. இவ்வளவு பெரிய டைலாக்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? இல்ல இல்ல, இது வந்து ஒரு ஆரம்பத்துக்கு தான். அது படத்துல வரும்போது நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்க நடிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க. டைலாக்கள் அந்த கேரக்டர் அவரை எடுத்துட்டாரு, இவங்களை சரி கரெக்டா புரியுதா உனக்கு? முடியாது, எங்க வீட்டு பண்ண மாட்டாங்க. வீட்டுல பழகிட்டு அவன் கூட ஓடி வரையாவா, நம்ம போய் எங்கேயா வாழ்ந்துக்கலாம்னு சொல்ல தெரியலையாமா உனக்கு? இந்த காலத்துல வந்து அப்படிதாம்மா. எங்க வீட்டுல ஒத்துக்கலையா, இருந்தாலும் பரவாயில்ல. இல்லம்மா, நான் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு நான் எப்படி ஒண்ணு வச்சு காப்பாத்த, அதுக்கப்புறம் எதுக்கு பாடல, நீ பண்ற கஷ்டத்தை நானும் படுறேன், விடு வா நான் வரேன். இல்லம்மா முடியாது, தங்குறதுக்கு கூட இடம் இல்லம்மா, தங்குறது சட்டத்துல கூட தங்கலாயா, நீ வா அப்படின்னு சொல்லி இழுத்து இந்த மாதிரி கூட அப்படி துணிஞ்சு வரான் நம்ம பொண்ணுங்க. நான் லவ் மேரேஜ் தான் நிஜமாக. இந்த முகத்தை பார்த்து ஒரு அழகான பொண்ணு என் ஒய்ஃபு பார்த்து பாத்தீங்கன்னா நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. எங்களுக்கு லவ் வந்து எனக்கு லவ்வுக்கு ரீரெக்கார்டிங் வச்சவரை எங்க அண்ணா இளையராஜா. நாடகத்துல இருக்கும்போது, ஆனா அவங்க நடிகை இல்லை, ஒரு குடும்ப பொண்ணு. அப்படி லவ், அந்த லவ்ங்கிறது அழகை பார்த்தா முகத்தை பார்த்தா வருவதில்லை, மனதை பார்த்து வருவது, மனசை பார்த்து வருவது. இல்லைன்னா இதை விட பெரிய ஹீரோ வந்தா நீங்க ஏப்பா இதை விட நல்ல பொண்ணு தான் வேற பொண்ணுக்கு லவ் பண்றீங்களா? ஓகே ஓகே, கதையின்படி அவங்க வந்து கரெக்டா பண்ணாங்க. ஒரு இது புதுமையான ஒரு விஷயம் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்குது. ஏன்னா மேடையில 2 பேரும் டைலாக் பேச வச்சாங்களே, அதுவே ரொம்ப. இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம், எனக்கு மிக மிக பிடித்த ஒரு தோழர், நண்பர், எனது சகோதரர், எனது மூத்த பிள்ளைங்க சொல்லலாம். அவங்களுடைய விழாக்கள் எல்லாத்துக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர் பாடுபடுவது மக்களிடம் தனது கருத்துக்கள் போய் சேர வேண்டும். தனது ஒரு கூட்டமாக வைத்துக் கொண்டு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அத்தனை பேரும் மெம்பர்களாக இருந்து அவர்கள் மூலமாக இதை வந்து எவ்வளவு கொண்டு ஜனங்கள் முன்னால் சேர்க்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தை வைத்து பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பற்றி இன்னைக்கு நிறைய பேசிக்கிறோம். கூடிய விரைவிலேயே அவருடைய திரைப்பட விழா முதலாவது அங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்னையில ரஜினி சாருடைய அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ஆன் பண்ணோம். நானும் ரஜினி ரொம்ப திக்கஸ்ட் 10 நாளைக்கு முதல்தான் பார்த்தோம். 10 நாளைக்கு அப்ப தனியா உட்காந்து என்ன சாமி தனியா சாமி தான் கூட, என்னையும் இளையராஜாவையும் சாமி தான் கூடுவார். ஏன்னா நாங்க ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். காலையில 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு போனேன்னா 5, 5:30, 6 வரைக்கும் அவங்க வீட்டுல மெடிடேஷன் பண்ணுவோம். காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போறது வழக்கம். அதனால என்னையும் அண்ணன் இளையராஜாவையும் சாமி தான் கூடுவார். அப்படி இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். மிக அருமையான மனம் கொண்ட மனிதர்கள் அவங்க. அண்ணன் சொல்ல தட்டியவர்கள் அந்த மாதிரி உள்ள அவங்க அண்ணன் நடிப்பாருன்னு இவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். வந்து இவருக்கு ஒத்துட்டு இருக்காருன்னா இவர் மேல எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதோட அவரை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், அந்த உயர்ந்த நினைவுகளிலே
உங்களது உன்னதமான படைப்புகள் வெளிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மகத்தான ஆசை. நான் 7 மணிக்கு ஒரு இடத்துல சென்று ஒரு திரைப்பட பாடல் இது வெளியீட்டு விழாவில் நான் தான் போய் சுவிட்ச் ஆன் பண்ணோம். அதை போய் அவங்க மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்க, பிரஸ் எல்லாம் வெயிட் பண்ணி அங்க இருக்கிறாங்க. ஓகே, எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கணும். ஒரு நோயும் தீண்டாமல் அடை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே, எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை மூட்டு தாயே, இசை பாட்டு என்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று அன்னைக்கு வணக்கத்தை சொல்லிக் கொண்டு, தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற, தாய் இல்லாமல் எவரும் இல்லை. ஆகவே இந்த தாய்க்கு வணக்கங்களை கூறி இவர்களது முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னால சொல்லுங்க, அந்த நிகழ்ச்சியை காலி பண்ணிட்டு நான் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். அவசரம் எல்லாம் நிச்சயமா வரணும் சொல்லுவாங்கன்னா நான் வந்தா அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சிறப்பாக எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு இருக்க வாழ்வு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் எத்தனையோ கிஃப்ட்கள் கிடைச்சிருக்கும் இதுவரைக்கும். நீங்க அடையாத கிஃப்டும் இல்லை, விருதுகளும் இல்லை, அவார்டும் இல்லை. ஆனா இன்றைக்கு கிடைக்க போற ஸ்டேஜ்ல ஒரு சினிமா விழாவுல நாங்க தரப்போற உண்டு நான் நினைக்கல இதுவரைக்கும் யாரும் தந்திருப்பாங்க. அதாவது ஒரு சினிமா விழாவுல என்னுடைய அன்பு கலைஞர் சிவராஜ் அவர்கள் இதை தரணும்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. அப்பா இதை கொடுங்க என்று சொன்னார். ஆனா அது என்னன்னு பார்க்கணும் சார். இப்ப எல்லாரும் உடைச்சு பார்க்கணும். சபல் பண்ணுங்க. அவரே தரட்டும். இதை எனக்கு தந்துதான் என்ன சொன்னாங்க, காக்க பிடிக்கிறையா பிடிச்சாரு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ருசியா இருந்துச்சு. இத சாருக்கு கொடுக்கணுன்ற மாதிரி லைட்டா தான் சொன்னேன். அவர் என்ன மறக்காம அதை ஃபாலோ பண்ணி அதை என்னன்னு காட்டுக்கிறேன் கொஞ்சம் கீழே வச்சு. மீடியா கதைகள். இது ஒரு நல்ல இனம் பலாப்பழம் சரிக்கு சொல்ல. அது அவருடைய தோட்டத்து கட் பண்ணி எல்லாம் சாப்பிடலாமா? நன்றி 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 நன்றி. டாக்டர் வந்து இந்த பலாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. ஆனா வீட்டுல எல்லாம் சாப்பிடுவாங்க, பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்க இனிப்பான உள்ளங்களுக்கு நன்றிகள். நன்றி. எதிர்பார்க்காத ஒரு பரிசு தான் கொடுத்திருக்கிறீங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு விழா என்னைக்காவது கூப்பிடுங்க, ஒரு நல்லா எல்லாரும் சேர்ந்து பாட வச்சு பேச வச்சு கேட்டு நம்ம மகிழலாம். ஹீரோயின் தான் வாமா, பக்கத்துல வந்து நில்லுமா. தாத்தா வயசு நான் வந்து தாத்தா வயசு, உங்க தாத்தாவுக்கு வயசு இருக்குமா? உங்க சின்ன தாத்தா மாதிரி இருக்கணும். வா பக்கத்துல வா. எங்க ஹீரோ வாமா. ஹீரோயின் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. எங்க இருப்ப ஆரம்பத்தில் பண்ண வேண்டியது. உங்களை பாதையில விட்டு போறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அந்த விழா இல்லைன்னா நிஜமா நாங்க இருந்திருப்பேன். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இன்னொரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எல்லாம் உட்காந்து ஒரு கச்சேரியே வைக்கலாம், பாட்டு கச்சேரி. நிகழ்ச்சி முடியவில்லை சார். அவசரமா போகணுன்றதால சார் போறாரு.
எங்களுடைய பிரபல நடிகர்கள் இருவர் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய கல்லூரி காதலில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கப் போகின்றவர்கள். அவர்கள் பேச வேண்டும். சேரை நான் வழி அனுப்பி விட்டு வருகின்றேன். யாரும் தயவு செய்து போகாதீங்க. மனசு கேட்காது. சோ ப்ளீஸ் சார் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க.